ஹலோ ஆல் வெல்கம் பேக் டு அவர் சேனல் மாமா டுகு. இன்றைக்கி வீடியோவில் குண்டூர் ஸ்டைலில் ஒரு காரசாரமான ஒரு எக் கறி தான் பார்க்க போகிறோம். வீட்டில் எக்கு கம்மியாக இருக்கிற டைமில் இந்த மாதிரி பண்ணிங்கன்னா அதோட அந்த கிரேவியோட குவான்டிட்டியுமே அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கும், டேஸ்ட்டுமே வேறு லெவலில் இருக்கும். ஸோ வித்தவுட் டிலே வாங்க அது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த ரெசிபி ஹைதராபாத்தில் நாங்கள் இருந்த வீட்டில் மெயின்டெனன்ஸ்க்கு ஒரு ஆண்டி வருவாங்க. அவங்களோட ஓன் ரெசிபி தான் இது. அவங்களோட நேட்டிவ் வந்து குண்டூர். ஸோ அவங்க எனக்கு நிறைய ரெசிபீஸ்லாம் சொல்லி கொடுத்துருக்காங்க. அதில் ஒன்று இது. இன்றைக்கி வீட்டில் 3 எக் இருந்தது. நான் அதில் 2 மட்டும் தான் யூஸ் பண்ண போகிறேன். இந்த 2 எக்கு வச்சு 4 பேர் சாப்பிட்லாம். இதோட இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாமே நான் டீட்டெயிலாக மெஷர்மெண்ட்டோட ஸ்க்ரீன்லேயே ஆட் பண்ணியிருக்கேன். இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா செக் பண்ணிவிட்டு ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக பிடிக்கும். மெயினாக இது பண்ணுறதுக்கு ரொம்ப பெரியசாலாம் செலவாகாது. கொஞ்சமாக டொமேட்டோ இருந்தால் போதும். நான் இன்றைக்கி ஹாஃப் ரேஞ்சில் தான் எடுத்திருக்கேன். ஆனியனுமே ஒரு ஹாஃப் ஆனியன் தான் எடுத்திருக்கேன். ஏன்னா நம்ம மசாலாஸ் எல்லாமே நிறைய ஆட் பண்ணுறோமா, அதனால இது கரெக்டாக இருக்கும் பேலன்ஸ் பண்ணுற மாதிரி. ஸ்க்ரீனில் ஆட் பண்ணியிருக்கிற அந்த இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாமே ஆட் பண்ணிவிட்டு நல்லா ட்ரை ரோஸ்ட் ஆனதுக்கப்புறமா அதை கொஞ்சம் இந்த சட்னி கன்சிஸ்டன்சியில் வர்ற மாதிரி கிரைண்ட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறம் இன்னொரு சைடு இதுக்கு வந்து சின்ன வெங்காயம் தான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். ஸோ அதனால் அது எவ்வளோ ஃபைன் சாப் பண்ண முடியுமோ அந்தளவுக்கு பண்ணிவிட்டு அதில் நம்ம வச்சுருக்கிற எக்கு அதையுமே ஆட் பண்ணிவிட்டு பணியாரம் மாதிரி கொஞ்சமாக அதையுமே குக் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ இந்த மாதிரி பண்ணுறதுனால தான் நமக்கு இந்த 2 எக்கில் நிறைய குவான்டிட்டி இருக்கிற மாதிரி தெரியும். பேசிக் ப்ரிப்பரேஷன் எல்லாமே முடிஞ்சிச்சு. இனி நம்ம கிரேவி மட்டும் பண்ணிவிட்டு அந்த எக்கு ஆட் பண்ண வேண்டியது தான். எப்பவும் போல் அந்த கிரேவி பண்ணுற மாதிரி தான். கடுகு மட்டும் போதும். ஏன்னா நம்ம நிறைய இன்க்ரீடியன்ட் எல்லாமே ஸ்பைசஸ் எல்லாமே ஆல்ரெடி கிரைண்ட் பண்ணி ஒரு பேஸ்ட்டாக ரெடி பண்ணி இருக்கோம். அதனால் இதில் வெறும் கடுகு மட்டும் போட்டால் போதும். அப்புறம் நம்ம கிரைண்ட் பண்ணி வச்சுக்கிற பேஸ்ட்டு ராஸ்மெல் போகிற வரைக்கும் கொஞ்சமாக வாட்டர் ஆட் பண்ணிவிட்டு நல்லா குக் பண்ணணும். கூடவே இதுக்கு வந்து கொஞ்சமாக சில்லி பவுடர், ஆம்ச்சூர் பவுடர் வந்து மஸ்ட்டு. அதுதான் ஒரிஜினல் ஆத்தென்டிக்கான இந்த குண்டூர் ஸ்டைல் அந்த டேஸ்ட் கொடுக்கும். கொஞ்சம் புளிப்பு கலந்த ஒரு காரம் மாதிரி. அது இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம், பட் அந்த ஒரிஜினல் டேஸ்ட்டு வராது. அந்த ராஸ்மல் எல்லாமே போனதுக்கு அப்புறமா நம்ம ஆல்ரெடி குக் பண்ணி வச்சுருக்கிற அந்த எக்ஸ் எல்லாமே ஆட் பண்ணிவிட்டு நல்லா கொஞ்சம் ட்ரை ஆகணும். லாஸ்ட்டாக சர்வ் பண்ணும்போது நீங்கள் கொரியாண்டர் லீஃப் இல்லைனா கறி லீஃப் கூட ஆட் பண்ணிவிட்டு சர்வ் பண்ணலாம். காரசாரமாக சூப்பராக இருக்கும். இந்த ரெசிபி வந்து மெயினாக தோசை, இட்லி, சப்பாத்தி, ஈவன் ரைஸுக்குமே சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.